தானம் தர்மம் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் உண்டு. என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தோம்னா, தானங்கிறது அடுத்தவங்க நம்மகிட்ட கேட்டோ இல்லை அடுத்தவங்க வந்து நம்மகிட்ட சொல்லி அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்கிறதுக்கு பேர் தான் தானங்கிறது. இது எதுவாக வேணாலும் இருக்கலாம், உணவு உடை பொருள் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த தானம் வந்து புண்ணிய கணக்கில் சேராது. தர்மம் இருக்குல்ல, தர்மம் இது எப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்மளாக போய் உதவி செய்கிறது. அடுத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களோட தேவை அறிஞ்சு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அவங்க பசியோடு இருக்கலாம், உள்ள பொருளுக்காக கஷ்டப்படலாம். அந்த நேரம் அவங்க கேட்காம நம்மளாக அவங்க நோக்கம் அறிஞ்சு உதவி செய்கிறதுக்கு பேர் தான் தர்மங்கிறது. இந்த தர்மம் வந்து புண்ணிய கணக்கில் சேரும். அதாவது மகாபாரதத்தில் கர்ணன் என்ன பண்ணார், நிறைய தர்மங்கள் செஞ்சு புண்ணியத்தை நிறைய சேர்த்தாரு. கர்ணன் செஞ்ச எல்லா புண்ணியத்தையும் கிருஷ்ணன் என்ன பண்ணார், மாறு வேடம் போட்டு கர்ணன்கிட்ட போய் நீ செஞ்ச எல்லா புண்ணியத்தையும் எனக்கு தானமாக கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கினாரே தவிர கர்ணனாக அவர் செஞ்ச புண்ணியத்தை தர்மம் பண்ணலை. அவர் செஞ்ச எல்லா புண்ணியத்தையும் தானம் பண்ண பிறகு கர்ணன் ஒரு சாதாரண மனிதரானார். அதுக்கு பிறகு தான் கர்ணன்கிட்ட ஈஸியாக அவரை மரணம் நெருங்க முடிஞ்சுது. அதாவது கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தர்மம் பண்ணுவோம், அதனால நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.